நில் சிறுவனே. உனது சிந்தனையும் உன்னுடைய தீர்மானங்கள் என்னுடைய தீர்மானமே ஆகும். நீ செய்யும் அனைத்தும் நான் உனக்காக விதித்ததே ஆகும். பொறுத்துக்கொள் பாலகா. அறியாமையால் உனக்கு அதிக கஷ்டங்களை நான் கொடுத்து விட்டேன். ஆனால் இப்போதுதான் எனக்கு புரிந்தது, அந்த அசரீரி கூறிய சிறுவன் நீ அல்ல. மகாராஜா கம்சரே, நான் உங்களிடம் முதலிலேயே கூறினேன், என் பெயர் பலராமன், உங்களது மருமகன் அல்ல. ஆனால் நீங்களோ எனக்கு எதுவும் செய்யவில்லை. இப்போது கேட்கிறேன், நன்றாக புரிந்தும் கொண்டேன். தங்களின் ஜோதிட சாஸ்திரமே இதற்கு காரணம். தங்களுடைய வழிகாட்டுதலால் நான் என் தீர்மானத்தை மாற்றிக்கொண்டேன். தங்களுக்கு நான் என்றும் கடமைப்பட்டவன் குருதேவா. அந்த விஷ்ணுவின் அடிமையாக மாறுவதிலிருந்து தடுத்து விட்டீர்கள். இனி அந்த ஒரு சிறுவனை மட்டும் தான் கொல்வேன். ஆவணி மாதத்தின் தேய்பிறை பருவத்தில் அஷ்டமி தினத்தில் நள்ளிரவில் பிறந்த அந்த சிறுவனை எனக்கு உறுதி அளியுங்கள். விஷ்ணுவின் அம்சம் பெற்ற அந்த சிறுவனை நான் கொன்ற பிறகு அவனது இறுதி காரியங்களை செய்ய தாங்கள் வர வேண்டும். நாராயண நாராயண. பிரபு, தங்கள் இரக்கத்தினால் சேஷ அவதாரத்தின் மீது இருந்த ஆபத்து விலகிவிட்டது. ஆயினும் கம்சன் தனது அதர்ம வழியை விட்டு விலகவில்லையே பிரபு. தேவரிஷி, அகங்கார மிகுதியால் ராவணனும் இதையே செய்தான். அனைத்தையும் விளங்க செய்ததற்கு பிறகும் அவன் அகங்காரத்தை விட அவன் தயாராக இல்லை. அதன் காரணமாகவே சம்பூர்ண பரிவாரங்களுடன் அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். இன்று அகங்காரம் கொண்ட கம்சனும் அதே தவறை தான் செய்து கொண்டிருக்கிறான். அலம்பாசுரா, நான் முதலில் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டது உன்னை மட்டும்தான் அலம்பாசுரா. ஆனால் நீயோ நட்பின் பெயரால் என்னை ஏமாற்றி விட்டாய். நான் இனியும் எவரையும் என் நண்பனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அலம்பாசுரா. பலசாலி பலராமா, எப்பொழுதும் முன் யோசனை செய். நீ நட்பை எவரிடம் கொள்ள வேண்டும் என்று. நான் உனக்கு ஒரு உறுதி அளிக்கிறேன். இனி உன் மற்றும் உன் வஞ்சகத்திற்கான முடிவு என்னுடைய இடத்தில் வைத்து செய்வேன் அலம்பாசுரா. அதனால் நீ யமுனையை கடப்பதை கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது. ஒருவேளை நீ அவ்வாறு கடந்து வந்தால் அந்த நாளே உன் வாழ்க்கையின் கடைசி நாளாக இருக்கும். நான் கம்சனின் நண்பன். அவன் கூறும்படி நான் நடப்பேன். பலசாலியே, இனி காலம்தான் சொல்லும் மடியப் போவது நீயா நானா என்று. தினக் தினக் தா. அண்ணா, தாங்கள் நலம்தானே அண்ணா? ஆம்ராதே, எனக்கு ஒன்றுமாகவில்லை. இன்று நான் மகாராஜா கம்சரையும் சரி செய்து விட்டேன். இனி பார், அவர் கோகுலத்திற்கு எந்த அசுரனையும் அனுப்ப மாட்டார். குருதேவரே, தாங்கள் சரியான நேரத்தில் வந்து விட்டீர்கள். இல்லையெனில் என்ன நடந்திருக்குமோ? தங்களுக்கு இன்றும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நந்தரே, தாங்கள் எனக்கு நன்றி கூறுவதானால் ராதையிடம் கூறுங்கள். இவள்தான் சரியான நேரத்தில் வந்து தகவலை தந்து காப்பாற்றினாள். இன்று என் ராதை செய்திருக்கும் இந்த காரியம் பெரியவர்களாலும் செய்ய இயலாத ஒன்று. அப்பா, நான் ராதே ஆவேன். நான் செய்வது அனைத்தும் அந்த லக்ஷ்மி தேவியின் ஆசீர்வாதத்தால் செய்தது. அண்ணா, எனக்கு தங்களை பற்றி கவலை மட்டுமல்ல, தங்களின் பசியை பற்றியும் கவலைப்பட்டேன். அதனால் தான் இதை நான் கொண்டு வந்திருக்கிறேன். லட்டுவா?
ராதா, இன்று புரிந்து விட்டது. உன் மீது லக்ஷ்மி தாயாரின் ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, மாறாக சாக்ஷாத் நீயே அந்த லக்ஷ்மி தாயார் தான். நாராயண நாராயண. பிரபு, இறுதியில் அந்த அற்புதம் இப்பொழுது நிகழவிருக்கிறது. தன் பிறப்புக்கு முன்பே பிரிந்துவிட்ட தாய் தந்தையரை பலராமன் இன்று மீண்டும் சந்திக்கப் போகிறார். தேவகி அன்னையே, மகாராஜா வசுதேவரே, உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தாங்கள் என் எதிரில் இருக்கும் பொழுது என்னில் தோன்றும் உணர்வானது என் தாயார் மற்றும் என் தந்தையார் என்று கூறுகிறது. எங்கள் மனதில் இருந்ததை நீ கூறிவிட்டாய் மகனே. உண்மை என்னவோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நீ என் அருகில் வரும்போதெல்லாம் என் தொலைந்து போன மகன் கிடைத்து விட்டது போல் ஒரு உணர்வு. அம்மா, பலராமா, நீ இங்கு உன் தந்தையை தேடத்தானே வந்திருக்கிறாய்? ஆக இன்று முதல் உன்னை நான் என் மகனாக ஏற்றுக்கொள்கிறேன். உன் தந்தையை ஒரு முறை அப்பா என்று அழைக்க மாட்டாயா பலராமா? அப்பா, அம்மா, அப்பா, தங்கள் புதல்வனுக்கு உங்கள் கையால் லட்டு ஊட்டி விடுவீர்களா? நான் மிகவும் பசியோடு இருக்கிறேன் தாயே. கண்ணா, கண்ணனை ஏன் இங்கு எங்கும் காணவில்லை? இடையனே, கண்களை திறந்து பாரிடையா. பார், இப்போது நன்கு விழுந்து விட்டது. அப்படியா? அண்ணன் என்ன ஆனார்? கண்ணா, நான் இங்கிருக்கிறேன் கண்ணா. அண்ணா, உங்களுக்கு ஒன்றுமாகவில்லையே. கண்ணா, நான் உனக்கு மூத்தவனாவேன். கவலை கொள்ளும் உரிமை என்னுடையது. ஆனால் நீயோ என்னை பற்றி கவலைப்படுகிறாய். தாங்கள் அறிய மாட்டீர்கள் அண்ணா. விழிந்தவுடன் உங்கள் உயிருக்கு பெரும் ஆபத்து நிகழ இருந்தது. ஆனால் இப்பொழுது விழிந்தும் விட்டது. அந்த ஆபத்து எவ்வாறு விலகிவிட்டது? ராதை தான் அதற்கு காரணம். ராதை மூலமாகவா? ஆம் கண்ணா, ராதை சரியான நேரத்தில் ரிஷி கர்காச்சாரியாரை அழைத்து வந்து விட்டாள். பிறகு குருதேவர் மகாராஜா கம்சருக்கு புரிய வைத்து விட்டார் நான் அந்த சிறுவன் இல்லை என்று. அதன் பிறகுதான் நாங்கள் உன்னை தேடி வந்தோம். கோபிகையே, நீயா? எப்போதும் முன்னால் தான் பிரச்சனை வரும். ஆனால் இப்பொழுது பிரச்சனையை தீர்த்து விட்டாய். எப்படி கோபிகையே, எப்படி? இடையா, நான் ராதை ஆவேன். என்னால் இயலாத காரியம் எதுவும் இல்லை. இருப்பினும் ஒரே ராத்திரியில் முனிவர் கர்காச்சாரியரின் ஆசிரமம் சென்று அங்கிருந்து திரும்புவது இயலாத காரியம்தான். அது உனக்கு தான் இயலாதது.
ஆனால் நான் ஓடிய வேகத்திற்கு அந்த சூரிய தேவனாலும் என்னை பிடிக்க முடியவில்லை. அதனால் விடுவதற்கு முன்பே ரிஷி கர்காசாரியரும் அழைத்துக் கொண்டு நான் இங்கே வந்து சேர்ந்து விட்டேன். ஆம் கண்ணா, அதோடு மகாராஜா கம்சருக்கு எனது சக்தியை பற்றி தெரிந்தவுடன் அவர் என்னிடம் மன்னிப்பு கூட கேட்டுவிட்டார். இவை அனைத்திற்கும் காரணமானவள் ராதேதான். அருமை, அபாரம்! நீ உண்மையாகவே மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறாய். பிரபு, உங்களின் இந்த ஒரு விஷயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அனைத்து லீலைகளை புரிவது தாங்கள்தான், ஆனால் புகழையோ எனக்கு அளித்து விடுகிறீர்கள். இருப்பினும் உண்மை அதுவே தேவி. உச்சிதமான தருணத்தில் தாங்கள் ரிஷி கர்காச்சாரியாரை மதுராவிற்கு அழைத்து வரவில்லை என்றால் இவ்வாறு நிகழ்ந்திருக்காது. பிரபு, தாங்கள் தங்களின் பரந்த ரூபத்தால் கதிரவனின் ஒளியை பூமி மீது படாமல் தடுத்திருக்காவிட்டால் இந்த அசாத்திய செயல் சாத்தியமாகவே இருக்காது. தேவி, இக்காரியத்தில் நான் புரிந்தது உதவி மட்டுமே. ஆனால் சங்கடம் தீர்ந்தது ஸ்ரீ ராதையின் வரவால் தான். எவரொருவர் செயலாற்றுகிறாரோ அதற்கான புகழ் அவரை மட்டுமே சென்றடைய வேண்டும். ஏனெனில் எந்த ஒரு மனிதனும் செயலை ஆற்றாமல் புகழை பெறும் தருணத்தில் அவர் பாவ காரியங்கள் ஏதும் செய்யாமலேயே அந்த பாவத்தில் கணக்கில் சேர்ந்து விடுகிறார். கோபிகையே, தாயார் கூறுவார்கள், ஒன்று கூடி செயல் புரிவதனால் பெரிய பெரிய கஷ்டமானாலும் வெற்றி கொள்ள இயலுமாம். இன்று நாம் அதை உறுதி செய்து விட்டோம். ஆனால் இடையா, யசோதா அத்தை இந்த விஷயத்தை என்னிடம் தானே கூறினார்கள். அதனால் என்ன கோபிகையே, அவர் என் தாயார் தானே. இடையா, நீ எப்போதிலிருந்து தாயார் பேச்சை கேட்க ஆரம்பித்தாய்? அது நான் மட்டும்தான். யசோதா அத்தை கூறியதை தெளிவாக புரிந்து கொண்டேன். உனக்கெல்லாம் புரிய வைக்க முடியுமா? கண்ணா, கோபிகையே, நான் புரிந்து கொண்டேன். நீ என்னிடம் வேண்டுவது நான் உன்னை மன்னிப்பதை தான். சரி, பரவாயில்லை. நீதான் அண்ணனுக்கு வந்த மிக பெரிய ஆபத்தை விளக்குவதற்கு மிகவும் முயற்சி செய்திருக்கிறாய். அதனால் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். இடையா, இந்த உலகத்தில் நான் எதை வேண்டுமானால் மாற்றிவிட முடியும். ஆனால் உன்னை மட்டும் மாற்றவே முடியாது. நான் உன்னிடம் பேச விரும்பவில்லை. வாயாடும் கண்ணா. நான் என்ன உன் தந்தையின் 1,00,000 பசுக்களை பறிக்கவா வந்தேன்? நச்சரிப்பு கோபிகையே. உலகத்தின் கண்களுக்கு என்ன லீலை வேண்டுமானாலும் நீங்கள் புரியலாம். ஆனால் உண்மையானது, மனிதர்கள் மற்றும் இயற்கையின் ஒத்துழைப்பில்லாமல் சூரியோதயத்தையும் நிறுத்தி இருக்க முடியாது. கம்சனும் மனம் மாறி இருக்க மாட்டான். ஆனால் உங்கள் இருவருக்கும் எனது கோடான கோடி நன்றிகள். யசோதா, நான் எனது வாழ்நாள் முழுவதும் ஒரு வீராங்கனையாக வாழ்ந்துள்ளேன். ஆனால் இன்று தேவையுள்ள பொழுதும் என்னால் ஒரு சிறு காரியத்தையும் செய்ய இயலவில்லை. நம் குழந்தைகளை எப்படி ஆபத்திலிருந்து காப்பாற்றுவது? நான் ஒரு உபயோகமற்றவள். அக்கா, நமது கட்டுப்பாட்டை மீறிய எதையும் முழுமையாக கடவுளிடம் விட்டுவிட வேண்டும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. உலகை காப்பாற்றும் அந்த கடவுள் நந்தரையும் நமது குழந்தைகளையும் காப்பாற்றுவார். கண்டிப்பாக நமது இறைவன் எதுவும் நடக்க விட மாட்டார். பிரபு, என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. எந்த தாய் யசோதை ஒரு நொடி கண்ணன் பிரிந்து போனாலும் கலங்கி போய்விடுபவர் இன்று கவலையே கொள்ளாமல் முழு நம்பிக்கை மனதோடு பேசுகிறாரே. இது அன்னை யசோதை அல்ல, மாறாக பக்த யசோதையின் தன்னம்பிக்கையாகும். பக்த யசோதையா? நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தேவி, அன்னை யசோதை அவரது உணர்ச்சி அனைத்தையும் அதன் ஆழம் வரை சென்றுணர்கிறவர். தம் இயல்பான ரூபத்தில் காக்கும் கடவுளான கண்ணனை
தன் தலைப்பில் முடிந்து விடுவார். அதுவே பக்தி ரூபத்தில் அவரது நாராயணன் மீது அதீத நம்பிக்கையும் வைத்துள்ளார். ஆக இதன் அர்த்தமானது, தாய் யசோதை போலவே எந்த ஒரு மனிதன் தன் காரியத்தை முழு மனதோடு ஏற்கின்றானோ அவன் தனது ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை மட்டுமே அவன் பெறுவான். ஆம் தேவி, ஆதலால்தான் இந்த ஆழ்வுணர்வு நிலையை மற்றொரு பொருளில் சித்தி என்று அழைக்கப்படுகிறது. மகாராஜா, நாங்கள் விடைபெறுகிறோம். கோகுலவாசிகள் கவலையுடன் இருப்பார்கள். நீங்கள் வந்ததெல்லாம் சரிதான், ஒன்றும் ஆகவில்லை. என்று உனக்கு எதிராக என்னிடம் ஆதாரம் கிடைக்கிறதோ அன்று உன்னை மட்டுமல்ல, உன்னுடன் சேர்த்து கோகுலத்தையும் அழித்து விடுவேன். மாமா, கண்ணா, வந்துவிட்டான் அந்த கிருஷ்ணன் வந்துவிட்டான். இங்கும் அங்கும் அல்ல, இங்கே பாருங்கள், இங்கே. நீ இங்குதான் இருக்கிறாயா? தங்களிடம் விடை பெறாமல் நான் எவ்வாறு செல்ல முடியும் சொல்லுங்கள்? உன் உயிர் மீது உனக்கு ஆசை இல்லையா? இருக்கிறது. என்னுடைய மற்றும் கோகுலவாசிகளின் உயிர் மீதும் ஆசை உள்ளது. அதற்காக தான் வந்திருக்கிறேன், தங்களிடம் பேசி முடிக்க. பேச வேண்டியது என்ன மிச்சம் இருக்கிறது? விடிதும் விட்டது, நான் என் அண்ணனை காப்பாற்றியும் விட்டேன். கோபம் அடையாதீர்கள். எப்படி என்று கேளுங்கள். தங்களால் ஏன் எதுவும் செய்ய முடியவில்லை? தாயார் கூறுவார்கள், சத்தியவான்களுக்கு எவரும் தீங்கிழைக்க இயலாதாம். ஒரு சிறுவனாக இருந்து இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும் என்றால் தங்களால் ஏன் புரிந்து கொள்ள இயலவில்லை? தாங்கள் மிகவும் பெரியவராயிற்றே அல்லவா கம்சன் மாமா? தங்களுக்கு எதை நினைத்தாவது பயம் இருந்தால் நாராயணன் நாமம் கூறுங்கள், நானும் அதை தான் செய்கிறேன். கம்சன் மாமா, தங்களை கவனித்துக் கொள்ளுங்கள், நான் புறப்படுகிறேன். அதோடு தாங்கள் கடவுளாக வேண்டுமானாலும் சரி, அப்பொழுதும் நாராயணனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நீ உண்மையில் கடவுளாக வேண்டும் என்றாலும் நீ உன் முழு மனதோடு என்னை தான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஏனெனில் தங்களுக்குள் இருப்பதும் அதே பிரம்மம்தான். நாமே கடவுளாவோம். அகம் சர்வஸ்ய பிரவோ மதா சர்வம் பர்வர்த்ததே. புறப்படலாம். வா கண்ணா. கபடதாரி விஷ்ணு, நீ குழந்தைகளை வேண்டுமானால் மாற்றிவிடலாம், கம்சனை அல்ல. கடவுள் கம்சன் தன் சக்தியை மட்டுமே ஏற்றுக்கொள்வான். ஓம் கம்சாய நமஹ. நந்தரே, விருஷபானு, நான் செல்ல வேண்டிய வழி இதுதான். மாலை ஆவதற்குள் நான் என் ஆசிரமத்தை அடைந்தாக வேண்டும். வேறு எதுவும் பலமானதல்ல, காலம் மட்டுமே பலமானது. நந்தரே, விருஷபானு, கவலை கொள்ளாதீர்கள்.
காலம் கற்றுக் கொடுக்கும் கம்சனுக்கு சத்தியத்தின் பலத்தை, நடக்கும் எல்லாவற்றையும் நாராயணன் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னத காலம் கனிந்தவுடன் தர்மத்தை காக்க எப்போதும் அவதாரம் எடுக்கும் ஸ்ரீஹரியே கம்சனை வதம் செய்வார்.